ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ப்ரோக்கோலி ஃப்ரை. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நேற்று வீடியோ அன்ஃபார்ச்சுனேட்லி டெலிட் ஆகிடுச்சு. பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க புது புது டிஷ்லாம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதோட மேக்கிங் வீடியோ தான் போட்டதாக இருந்துச்சு. எடிட் பண்ணி வச்சுருந்த வீடியோ ஐக்ளவுடில் பேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடியே அன்ஃபார்ச்சுனேட்லி டெலிட் ஆகிடுச்சு. அதை திரும்பி நம்மளால் பேக்கப் எடுக்கவே முடியல. அந்த பேக்கப் எடுக்கிற சாஃப்ட்வேருக்கு 6500 கேட்குறாங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட் வேலையை பார்க்கலான்னு நெக்ஸ்ட் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொக்கோலி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரொக்கோலி உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அடிக்கடி ப்ரொக்கோலியில் டிஷ்ஷே எடுத்து ட்ரை பண்ணலாம். நானும் ப்ரொக்கோலி வச்சு என்னென்ன ரெசிபி செய்வேனோ அது எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இப்போது எல்லாத்தையும் தேவையான சைஸில் கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரொக்கோலியை வேக வைக்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருந்தோம். அதில் இப்போது கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொதிச்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரொக்கோலியும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். ப்ரொக்கோலி போட்டதும் லைட்டாக ஒரு 2 கொதி வரட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுலேயே ப்ரொக்கோலி ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்துடும். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கடுகு, ஒரு பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, பச்சை பட்டாணி, கருவேப்பிலை, சோம்பு, கடைசியாக மஞ்சள் தூள். கேஸ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் ஆயில் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு பொரிஞ்சதும் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க ஃப்ரெஷ் பட்டாணி ஆட் பண்ணிடலாம். பட்டாணி நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே வேகட்டும். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க ப்ரொக்கோலி ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி கொஞ்சம் வேக வச்சு எடுத்த ப்ரொக்கோலின்றதுனால கொஞ்சம் மெதுவாக கிண்டலாம், இல்லைன்னா ப்ரொக்கோலி உடஞ்சி குழஞ்சிரும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, போதும். தனித்தனியாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்து வரதுக்கு கொஞ்சம் போல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் சுண்டதும் இறக்கிடலாம். பாருங்க, டேஸ்டியான ஹெல்த்தியான ப்ரோக்கோலி ஃப்ரை ரெடி. இன்னொரு முக்கியமான விஷயம், நான்வெஜ் ரெசிபிஸ் போட சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த மாதம் மார்கழி மாதன்றதுனால எங்கள் வீட்டில் ஒன்லி வெஜ் தான், நோ நான்வெஜ். ஸோ ஜான்வரியிலேருந்து நான்வெஜ் ரெசிபிஸ் போட ட்ரை பண்ணுறேன். நீங்களும் இந்த ப்ரோக்கோலி ஃப்ரை வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you in my next video guys. Take care. Have a great day.